மூன்று நண்பர்களின் வெங்காய கதை. நாம எல்லோரும் வெங்காயம் வெட்டும்போது எதுக்கு அழுகிறோம் தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு வேடிக்கையான கதை இருக்கு. இந்த கதையில் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு அழகான நகரத்துல மூன்று நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களில் முதல் ஆள் தக்காளி, இரண்டாவது ஆள் ஐஸ்கிரீம், மூன்றாவது ஆள் வெங்காயம். அந்த நகரத்தில் குளிர்காலம் வந்துடுச்சு. மூன்று நண்பர்களும் ஒன்றாக விளையாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தார்கள். எங்கே போனாலும் ஒன்றாக தான் போவாங்க. அதை கேட்டதும் வெங்காயத்துக்கு அந்த வரம் ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் யார் வெங்காயம் வெட்டினாலும் அந்த வெங்காயத்திற்காக அழுதார்கள். கோடை காலத்தில் வெயில் எப்படி இருக்குன்னு ஐஸ்கிரீமுக்கு சுத்தமாக தெரியாது. தான் நண்பர்களுடன் விளையாட ஐஸ்கிரீம் வீட்டை விட்டு வெளியே வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஐஸ்கிரீம் தன்னோட உடல் உருவத்தை உணர்ந்தது. தன்னோட நண்பன் நிலைமையை பார்த்து தக்காளியும் வெங்காயமும் என்ன செய்வதுன்னே புரியாமல் குழம்பி நின்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப விரைவாக ஐஸ்கிரீம் மொத்தமாக உருகி போனது. மற்ற ரெண்டு பேரும் அழுது கொண்டே வீட்டுக்கு போக ஆரம்பித்தாங்க. அவங்க வீட்டுக்கு போகும் வழியில் ஒரு சின்ன பையன் பந்தை வைத்து விளையாடி கொண்டிருந்தான். அந்த பையன் தக்காளியும் வெங்காயம் தன் வழியில் வருவதை கவனிக்காமல் அவன் தெரியாமலேயே தக்காளி வந்து கொண்டிருந்த திசையை பார்த்து பந்தை வேகமாக வீசி, இதனால தக்காளி கீழே விழுந்து நசுங்கி போயிடுச்சு. அந்த ராத்திரி வெங்காயம் தன்னோட இரண்டு நண்பர்களை நினச்சி ரொம்பவே சோகமாயிடுச்சு. ஒன்றுமே சாப்பிடல, அழுதுகிட்டே இருந்த வெங்காயம் கடவுள்கிட்ட கேட்டுச்சு, கடவுளே, என்னோட சிறந்த நண்பர்கள் இப்போ என்னோட இல்லை. நான் இப்போ இங்கே தனியாக இருக்கேன். அவங்கள நினச்சி அழுதுகிட்டே இருக்கேன். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அழுகிறதுக்கு யாருமே இல்லை என்று வெங்காயம் கேட்டது. அப்போது வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சத்திலிருந்து வந்த ஒளி, வெங்காயமே கவலைப்படாதே, உனக்கு நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே அழுவாங்க என்று வெங்காயத்துக்கு இந்த வரத்தை கொடுத்துவிட்டு அந்த குரல் சென்று விட்டது. அன்றிலிருந்து யார் வெங்காயம் வெட்டினாலும் அந்த வெங்காயத்திற்காக அழுவார்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.